உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆக்சுவலி நான் வடமொழில இருந்து வரேன். ஓகே. என் பேர் ஜெய். ஓகே. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு இம்பார்ட்டன்ட் கால், பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, பேசிட்டு வாங்க. தேங்க்யூ சார். போன உடனே டக்குன்னு வெளியே ஓடியாந்துட்டான். ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் இப்போ சூர்யா சார் கேபினுக்கு வெளியே இருந்து தான் பேசுறேன். சூர்யா கிட்ட எல்லாமே சொல்லிட்டியா? சொல்லல, சொல்ல ஆரம்பிக்கிறேன், கரெக்டா உங்க கால் வந்துருச்சு. அவர்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கால்னு சொல்லிட்டு வெளியே வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 20 லட்சம் சிங்கிள் பேமெண்ட். பணம் கைக்கு வந்ததும் என்கிட்ட இருக்க ஆதாரம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஓகே, நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன். அப்போ நான் சொல்ற இடத்துக்கு பணத்தோட வந்துருங்க. எந்த இடம்னா போயிட்டான். எங்க போயிருப்பான்? ஐயோ, சிஸ்டர் தான். சொல்லுங்க சிஸ்டர். பாண்டி, அவன் இன்னும் ஆபீஸ்ல இருக்கானா இல்ல கிளம்பிட்டானா? சிஸ்டர், இப்பதான் சிஸ்டர் ஆபீஸ் விட்டு வெளியே கிளம்பி போறான். இது எப்படி சிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சது? சரி, நீ வந்துரு, நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப போன் பண்ணி மிரட்டுறது இந்த காசி குரூப் தான் போல. ஹலோ சார், உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். வெரி குட். தாரா உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஆமா சார், ஃபோன் பண்ணி எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டாங்க. நான் நீங்க சொன்ன மாதிரி 20 லட்சம் வேணும்னு கேட்டேன். உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க சார். பல்லாவரம் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்துக்கு வந்து பணத்தை கொடுக்க சொல்லியிருக்கேன். நான் இப்ப அங்கதான் போறேன் சார். நீங்களும் வந்துருங்க சார். ஓகே, இத பாருங்க, எதுக்கு நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க சார். மாரி, பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தாராவே என்னோட ஆளுக்கு ஃபோன் பண்ணி நீ கேட்ட பணத்தை கொடுக்கறேன், சூர்யா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. என்ன மாதிரி நீங்க இப்படி சொல்றீங்க? தாரா இப்ப பணத்தோட பல்லாவரம் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு வரதா சொல்லிருக்காங்க. நான் விரிச்ச வலையில தாரா நல்லா மாட்டிக்கிட்டாங்க. என் உள் மனசுல ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தெரியுது சார். தாரா அத்தை இவ்ளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டு பணத்தோட வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி அவங்க வராங்கன்னா கண்டிப்பா ஏதோ பிளானோட தான் வருவாங்க. எதுக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க. கவலையே படாதீங்க மாதிரி, நான் பாத்துக்கிறேன். தாராங்கிற உண்மைய சூர்யா கிட்ட நிரூபிக்கிறேன். சூர்யா 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 போன்ல என்ன ஒருத்தன் நீ தாராதான்னு சொல்லி மிரட்டி பணம் கேட்டான்னு சொன்னல, அது இவன் தான்பா. யாரா நீ? நீ ஒரு ஆள் தானா? கிலோ பின்னாடி நெட்வொர்க் இருக்கா? சொல்ற. வேற யாரும் இல்ல சார், நான் மட்டும்தான் சார். எனக்கு என்னமோ இவன் தனி ஆளா இதெல்லாம் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல சூர்யா. கண்டிப்பா இவனுக்கு பின்னால வேற யாரோ இருக்காங்க. அவங்க சொல்லிதான் இவன் என்ன போன்ல மிரட்டி இருப்பான். இல்ல இல்ல இல்ல, நான் மட்டும்தான். உண்மை சொல்றான்றல. இல்ல இல்ல சார், பண்ண சொல்றது யாரு? சொல்றா. சொல்லிடு சார், என்ன அடிக்காதீங்க சார். வேற யாரும் இல்ல சார், நான் தான் பணம் சம்பாதிக்கிற ஆசையில போன் பண்ணி மிரட்டினேன் சார். ஒழுங்கா உண்மையை சொல்லு.
இல்லைன்னா அடிச்சு கொன்றுவேன். தயவு சொல்லு என்னைய நம்புங்க சார். வேற யாரும் இல்ல சார், நான் மட்டும்தான் சார். சூர்யா, இன்ஸ்பெக்டர் வாங்க. என் அம்மாக்கு ஃபோன் பண்ணி இறந்து போன தாரம்மா பேரை சொல்லி பணம் கேட்டு மிரட்டினது இவன் தான். கூட்டு போங்க. ஆஸ்கல். யோ சார், எழுதிட்டு போங்க. ஓகே சார். ஏய் வா. இந்தாங்க சார். சார் தேங்க்யூ. சார் இவன் தனியே இப்படி பண்ணானா இல்ல இவன் பின்னாடி யாராவது இருக்காங்கன்னு விசாரிங்க. ஓகே சூர்யா, கண்டிப்பா நான் விசாரிக்கிறேன். சரி சரிங்க வரேன். பயப்படாதீங்கம்மா. இன்ஸ்பெக்டர் அவனை விசாரிச்சுட்டு சொல்லுவாரு. நீங்க வாங்க போலாம். வாங்கம்மா. என்ன சார் லாயரோட வந்திருக்கீங்க? இவரு நம்மால் தான். இவரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக தான் நான் லாயரோட வந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? இந்த பிளாக்மெயில உங்காலா? அவன் பின்னாடி இருக்கிறது நீங்களா? ஆமா சார், நான் சொல்லிதான் அவர் ஃபோன் பண்ணி பேசினாரு, பணமும் கேட்டாரு. ஆனா இது எல்லாமே ஒரு டிராமா தான். ஆமா சார், டிராமா தான். டிராமாவா? என்ன சொல்றீங்க? ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட டிராமா தான். என்ன உண்மை? இதுதான் நடந்த விஷயம். இவ்வளவு நேரம் கேட்டோம், இத பத்தி உங்க ஆளு வாயை திறக்கலையே. என்னோட ட்ரைனிங் அப்படி இன்ஸ்பெக்டர். யோ கான்ஸ்டபிள் சார், அவனை ரிலீஸ் பண்ணியா? ஓகே சார். சார் இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு நீங்க கூட்டிட்டு போங்க சார். பெயின் கொடுங்க. தேங்க்யூ சார். நாங்க கிளம்புறோம். வாங்க சார், வாங்க வாங்க. தேங்க்யூ சார். நீங்க ஒன்னும் worry பண்ணிக்காதீங்க, ஓகே நான் சார். பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம். இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனவன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு அந்த பூங்குன்றம் வந்தாருன்னா நான் சொல்றது சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.